ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நவம்பர் 26 2025 டு டிசம்பர் 20 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது. இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. முக்கியமா இந்த சேர்க்க கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிருகு ஆகிய சுக்கிரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிருகுமங்கள யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், ஒரு மேன்மையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, திடீர் செல்வம், அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, ஒரு லாவிஷான திங்ஸ் வாங்குறது, ஒரு ஆடம்பர சேர்க்கை, ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வரும். ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும், தெளிவான அறிவுனாலையும், புத்திசாலித்தனத்தினாலையும், ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது. இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க. இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா? சரிங்க, பிருகுமங்கள யோகம் எங்க ராசிக்கு இல்ல. இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவத்துல கவர் ஆகுது அப்படின்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல கவர் ஆகுது. உங்க ராசி அதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் பகை கிரகம். சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 3 and 8, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி செவ்வாய் குருக்கு நட்பு கிரகம், லார்ட் ஆஃப் 2 and 9. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கு அதிபன் பாக்கியஸ்தானத்துல என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவார்? நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். புனித யாத்திரை போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். நிறைய வெளியே போவீங்க. புனித யாத்திரை அப்படின்றது சும்மா இங்க இருக்க திருத்தணி போயிட்டு வந்தா கூட நம்மளுக்கு கடவுள் வழிபாட்டுக்காக நம்ம போகக்கூடிய யாத்திரை புனித யாத்திரை. காசி கயா வரைக்கும் கூட போலாம். காசி கயா, பத்ரிநாத், கேதார்நாத் அப்படியும் போலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தந்தை கூட ஒரு சுமூகமான உறவு மெயின்டைன் பண்றதுக்கு பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு அது வந்து சாதகமா அமையும், சில பேருக்கு பெருசா சாதகமா அமையாது. ஆனா தந்தையினோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்வமா கிடைக்கும். ஏன் சில பேருக்கு சாதகமா அமையாது அப்படின்னா, அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான கான்ஃபிளிக்ட்ஸ், ஒரு விதமான நெகட்டிவிட்டி யாருனால ஏற்படும் அப்படின்னா ஒரு லேடியால வரும். அந்த லேடி யாரு? அம்மா கிடையாது, தேர்ட் பர்சன். அந்த லேடி வந்து பாருங்க, அப்பாக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பிஏவா இருக்கலாம், இல்ல வந்து வெல்விஷரா இருக்கலாம், இல்ல அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா புதுசா உறவு அப்படின்றது அப்பாவுக்கு ஒரு பெண் கூட இருக்கலாம். ஆக உங்களுக்கும் அப்பாவுக்கும் மனக்கசப்புக்கு காரணமா இருக்கக்கூடியது ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நிறைய மீனராசி அன்பர்கள் ஃபாரின் போவீங்க, டூருக்காக கூட போலாம், வேலை நிமித்தமா போலாம், டூருக்காக போலாம். நிறைய பேருக்கு லவ் வரும். அந்த லவ் இளம் வயசு அப்படின்னு சொல்றதுக்கே இல்ல, இள வயசா இருந்தாலும் வரும், மத்தியம வயசுக்கோ லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ஒரு 50+ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ், ஒரு ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கன்ஜங்ஷன் அந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும். அந்த இம்பாக்ட தொடர போறீங்களா, இல்ல அந்த இம்பாக்ட ஒதுங்கி வந்து போக போறீங்களா, அந்த இம்பாக்ட பார்த்து ஓடி ஒழிய போறீங்களா? நல்லது நிறைய நடக்க போகுது. பியாண்ட் தட் இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பாக்டும் வரதான் செய்யும். அது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, 12 ராகு, மோட்ச விரயஸ்தானத்துல ராகு. அந்த மோட்ச விரயஸ்தானம் இது வந்து பாருங்க, டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை இருக்கு. ஒரு வக்ர பார்வை தான். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆனா குருனோட பார்வை இருக்கிறதுனால நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது தேவைதானா, இந்த செலவு செய்யலாமா வேண்டாமா, அப்படி அனலைஸ் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்காரு. டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை ஜென்ம சனி மேல இருக்கு. டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை இல்ல. அப்ப மன ரீதியான ஒரு குழப்பம், விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், மனதளவுலயும் உடல் அளவுலயும் மந்த நிலை அப்படின்றது வரும். இந்த மந்த நிலை வருதுன்னா சனி தான் இதெல்லாம் நம்மளுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துறாரு. சனியை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது, ஓவர் கம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஓவர் கம் பண்ணிடுவீங்க. டிசம்பர் 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ல குரு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு, பூர்வ புண்ணியஸ்தான குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. டிசம்பர் 5க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுககுரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. சுககுரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது என்னோட சுகம் கம்ஃபர்ட் வந்து குறையுமாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. கம்ஃபர்ட்டுக்காக
நம்ம நிறைய விஷயம் செய்வோம். ஆனா அது வந்து பாருங்க அதிக அளவுல செலவு பண்ணிடும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட கார் இருக்குங்க. நான் ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். அங்க போன உடனே 25 லட்சம் ரூபாய் எனக்கு கார் பிடிச்சிருக்கு, வாங்கிட்டேன். நல்லதுதான். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆனா திருப்பி கட்டுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. கெப்பாசிட்டி இல்லைன்னா அது நம்மளுக்கு ஒரு பேர்டன் ஆயிடும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல. 6ஆம் பாவத்துல கேட்டு, ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது, பெருசா எதிரிகள் கிடையாது. ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரலாம். ஒரு சிலருக்கு மன ரீதியான குழப்பங்கள் வரலாம். பட் பியாண்ட் தட் தசநாதன் வலுத்து இருக்காரு அப்படின்னா இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ல ஜஸ்ட் ஒரு 20 to 30% தான் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக மீன ராசி அன்பர்கள் இந்த சுக்ரன் செவ்வாய் கன்ஜங்ஷன்ல மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு, இந்த சுக்ரன் செவ்வாய் கன்ஜங்ஷன்ல எந்தெந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மம்மா, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, லவ் இருக்கு, சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபேமிலில சம் குழப்பங்கள் இருக்கு. நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். ஃபேமிலி லைஃப் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா, இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா, இந்த ஜாபை விட்டுடலாமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போலாமா, 2வது திருமணம் பிராப்தம் இருக்கா, குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.